ஆ ஹலோ நண்பா! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்டா, எப்போட்ஸ் இந்தியன் பிரின்சஸ் மான்காவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம் நண்பா. இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்ல பார்க்கலாம். நீ பார்த்துட்டு வந்துருங்க. அப்ப உங்களுக்கு இந்த எபிசோட் புரியும் நண்பா. வீடியோ போட்டு கன நாள் ஆச்சு. அதுக்கான சில பல ரீசன்லாம் இருக்கு. அதெல்லாம் நான் இடையில போஸ்ட்லாம் போட்டிருப்பேன் ரீசன். அதெல்லாம் விட்டு தள்ளுங்களேன். இப்போ வீடியோவோட தொடங்குவோம். இன்றைக்கு சாட்டர்டே வாய்ஸ் ஓவர் குடுக்க ஆரம்பிச்சிச்சிங். சண்டே வீடியோ வரும். சண்டே மார்னிங் 30 மினிட்ஸ் வீடியோ வரும்ன்ட்டு நான் ஆல்ரெடி ஃப்ரைடே போஸ்ட் போட்டேன். இப்போ வீடியோ ரெடி பண்ணுறேன். ஸோ கவலைப்படாங்க. எப்படினாலும் ரெடி பண்ணி வீடியோ போட்டுருவேன். சண்டே மார்னிங் வீடியோ இருக்கும் ஷுவராக. ஒரு 9 மணி போலலாம் வீடியோ இருக்கும் சேனலில். சொன்ன மாதிரி சண்டே இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கடா. இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் ஒன்று தட்டி விட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலுங்க. நான் சொன்ன மாதிரி வீடியோ போட்டதுக்காக வேண்டாலும் சில பல சிக்கல்லாம் ஏற்பட்டு என் எபிக் ஃப்ரேம் தமிழ் சேனலுக்கு மானிட்டேஷன் சிக்கலாகி திரும்ப ரீஅப்பீல் பண்ணி திரும்ப எடுத்துட்டேன் சேனலை ஒரு மாதிரி. அது பெரும் போராட்டமாக போயிட்டு அதை விடுங்க. இப்போ வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம். வள கொலகொலன்னு பேசிட்டு இருக்காம எபிசோடுக்குள்ளே போகலாம். வாய்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கீங்க. அதெல்லாம் ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலுங்க. ஏண்டா கொஞ்ச நாள் கூடி என்னோட வாய்ஸை கேட்காம நிறைய பேர் இருந்திருப்பீங்க. அதில் புதுசு மாதிரி இருக்கீங்க. ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலுங்க. போன எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்துட்டு போயிடலாம். ஏன்டா வீடியோ போட்டு கனநாள்ன்றதில் நிறைய பேர் மறந்துருப்பீங்க. போன எபிசோடில் நம்ம ஹீரோயின்ற ஃபேமிலிக்கு ஒரு புது ஆள் வந்திருக்கீங்க. யாருண்டா அது? நம்மட ஜெயினர் வந்து நம்ம ஹீரோயின்ற ஃபேமிலியோட தலைவர் இணைய பார்த்துருப்பார். ஒரு விஸ்காண்டோட ஆள் என்ன செஞ்சுட்டு இருப்பாருண்டா, குழந்தைங்க எல்லாம் கடத்தி சிலையா மாத்திட்டு இருப்பான். கொடூரமான வேலை பார்ப்பான். அந்த விஷயம் நம்மட ஜெயினருக்கு தெரிய வர அவன் ஜெயினர் போய்த்து அந்த விஸ்கவுண்டை கொண்டிருப்பான். அதோட போன எபிசோட நம்ம முடிச்சிருப்போம். இந்த எபிசோட ஸ்டார்ட்டிங்லேயே அந்த விஸ்கவுண்டை முடிச்ச ரூமர்ஸ் தான் பரவிக்கிட்டு இருக்கு அந்த இடம் ஃபுல்லா. அப்போ அதைத்தான் அந்த வதத்தியை பற்றி 2 கேர்ள்ஸ் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ கேள்விப்பட்டியா? எம்பேருக்கு நடுவில் அந்த சிலையை பற்றி. அந்த சிலையா? நான் கேள்விப்பட்டேன்னு. அதில் நிறைய நியூஸ் பேப்பர்லாம் ஒட்டப்பட்ட மாதிரி இருந்துச்சு. அது உண்மையிலேயே நியூஸ் பேப்பர் இல்ல. அது அவர் செஞ்ச ஒரு தப்பும் அதில் ஒட்டப்பட்டிருந்துச்சு. அந்த விஸ்கவுண்ட் அது உண்மையிலேயே ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. ஏன்னா அவருக்கு கொடுத்த தண்டனை உண்மையிலேயே பயங்கரங்க. அவரை நெஞ்சில கத்தி குத்தப்பட்ட வகையில எம்பேருக்கு நடுவுல விஸ்கவுண்ட் ஓர்லியன்ஸ் அவர் நடுவுல நின்றுகிட்டு இருந்தார். அவர் செஞ்ச தப்பு ஒண்ணுடாம அவர் ஒரு வருஷத்துக்கும் செஞ்ச தப்பு அவ்வளவும் எழுவி ஒட்டப்பட்டிருந்துச்சு அவர சிலையிலே. அவரை காப்பாத்தலான்னு முயற்சி செஞ்சாங்க. ஆனா அவர் அவங்க கண்டெடுத்து கொஞ்ச நேரம் அவர் உயிரோட இருந்திருக்காரு. அதுக்கு பிறகு இறந்தார். அப்படின்ன மாதிரி 2 கேர்ள்ஸ் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன இருந்தாலும் இது இப்போ பெரிய இதாத்தான் பேசப்படுங்க. என்ட ஒப்பீனியன் என்னன்னு நீ கேட்குறீண்டா, அந்த அந்த விஸ்கவுண்டுக்கு கிடைச்சது உண்மையிலேயே சிறந்த தண்டனைன்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் இது உண்மையிலேயே ஒரு ஷாக்கிங் நியூஸ். அவரை கொண்டவன் எவனா இருப்பான்னு இன்னும் யாரும் கண்டுபிடிக்கல. அப்படின்ன மாதிரி பேசுறது. எங்க இருந்து பேசுறதுன்னா நம்ம ஹீரோயின்ற கஃபேல. இதெல்லாம் நம்ம ஹீரோயின் ஓரமா இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கியா. ஒரு மாதிரி பெருமூச்சு இழுத்து விட்டு போட்டு நம்ம ஹீரோயின் இது நீதானே அப்படின்ன மாதிரி கேட்குறா. நம்ம ஹீரோயினுக்கு முன்னாலே ஹீரோ யாருன்னு பார்த்தா நம்ம ஜெயினர் என்னாண்டுவாங்க. அது நீதானான்னு கேட்குறேன் நான் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்குறா. ஜெயினரா நீ எதை பத்தி சொல்றா அப்படின்ன மாதிரி தலைவன் சமாளிக்கிட்டு இருந்தீப்பா. நம்ம ஹீரோயின் நேரா பாயிண்ட்டுக்கே வந்துட்டா. இந்த எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்களே அந்த விஸ்கவுண்டை பத்தி, அவரை கொண்டது நீதானே. ஜெயினரா அதை ஒத்துக்கொள்ற மாதிரி இருந்தா இல்ல தலைவன் சொல்லிட்டு இருக்கியா. நீ எதை பத்தி என்னைய சந்தேகிக்கிறா? நீ என்ன நினைச்சிட்டு இந்த கேள்வி என்கிட்ட கேட்குறான்னு கேட்கல நம்ம ஹீரோயின். அதுவா? ஏங்க அப்புட்ன்டா, நீ நைட் உன்ட ரூம்ல இல்ல. அதாண்டவும் என் ரூமுக்கு நீ அந்த நைட் டைம்ல வந்து பார்த்துட்டாமுன்னா அப்படின்ன மாரி கேட்பா ஜெயினர். நம்ம ஹீரோயின் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துபுட்டு, இல்ல அது டோர்மன் சொன்னாங்க. நீ உன்ட ரூம்ல இல்லையா? அவன் ரூம சுத்தம் பண்ண வரைக்கில்ல. அப்படின்ன மாரி சொல்லுவான். மனசுல நெனப்பா, உண்மையிலேயே அந்த 2 கோஸ்ட் நம்மட சியோலும் பட்லரும் தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனா இங்க நம்ம ஹீரோயின் டோர்மன்ற பேர அடிச்சு விட்டா. மனசுல நெனைக்கிறா, மன்னிச்சிரு டோர்மன் அப்படின்ன மாரி. நம்மட ஜெயினரா, டோர்மனா? அப்புட்ன மாரி சொல்லுவா. நம்ம ஹீரோயினா, சாரி டோர்மன் கதை முடிஞ்சு அப்புட்ன மாரி பார்த்துட்டு இருந்தீப்பா. நம்ம ஹீரோயின் கேட்குறா, அப்ப அது நீ தானே? அப்புட்ன மாரி கேட்கவும், மேபி இருக்கலாம் அப்புட்ன மாரி சொல்லவும் நம்ம ஹீரோயின் என்ன சொல்லிட்டு இருக்கியா நீ? அப்புட்ன மாரி கேட்பா. அதுக்கு அவனா, அது ஒரு கமிஷன்பா அப்புட்ன மாரி சொல்லுவா. நம்ம ஹீரோயின் கமிஷனா? அப்படின்டா நீ அசாசினேஷன் பண்ணிருக்கியா ஒரு ரெக்வெஸ்ட் ஏத்து அப்புட்ன மாரி கேட்கவும் நம்ம ஜெயினரா, முதல்ல அசாசினேஷன் ரெக்வெஸ்ட் ஏத்து சும்மா போய் அந்த விஸ்கவுண்ட கொண்டுபுட்டு மிஸ் ஆயின குழந்தைங்கள்லாம் என்ன செய்றாங்கன்னு பார்க்கலான்னு நான் நினைச்சேன். ஆனா அவன் அந்த குழந்தைங்களுக்கு பண்ண வேலைக்கு அப்புட்ன மாரி சொல்லுவான். நம்ம ஹீரோயின் கேட்குறா, அந்த குழந்தைங்கள்லாம் ஸ்டாச்சுவா மாத்தி வச்சிருந்தாங்க. அதால உனக்கு கோவம் வந்துட்டு அப்புட்ன மாரி கேட்பா. அதுக்கு அவனா, இந்தா அதே காரணம் தான். அத பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு. அதால சும்மா விடுவேன்டான்னு நினைச்சா நீ? ஹீரோயின் கேட்குறா, அதுக்கு தான் நான் அவன கொண்டு எம்பேருக்கு நடுவுல வச்சிச்சா அப்புட்ன மாரி கேட்கவும், அவனா, எல்லாரும் பார்க்கணும். அவனட்டம் எவனும் இப்படி தப்பு பண்ண போறா?
அது மத்தாக்களுக்கு ஒரு பாடமா இருக்குன்னு நம்புறேன் நான். அவன வந்து நான் உண்மையிலேயே ஈஸியா சாவ விடல தெரியுமா? ஃபெயின் புல்ண்டா என்னன்னு தெரியுமா? அந்த ஃபெயின ஃபுல்லா அனுபவிச்சு தான் அவன் செத்தான். அப்டின்ன மாரி ஒரு மாரி டெரரா பேச வச்சுட்டு சொல்லுவான். நம்ம ஹீரோயினா கொஞ்ச நேரம் அமைதியாயிருவா. அப்புறம் சொல்றா, சரி குட் ஜாப் தான் அது. நீ அவன கொண்டது நல்ல விஷயமா போயிட்டு." அப்டின்ன மாரி சொல்லிப்புட்டு நம்ம ஹீரோயின் அமைதியாயிருவா கொஞ்ச நேரம். அந்த குழந்தைங்கள பத்தி நம்ம ஹீரோயின் நெனச்சு பார்க்குறா. ஒரு ஒரு குழந்தைங்க ஸ்டோனா மாறி இருக்கீங்க. அத பத்தி நெனச்சுப்புட்டு, குழந்தைங்களுக்கு என்னப்பா?" அப்டின்ன மாரி கேட்பா. அதுக்கு அவன்னா, ஹோலி டெம்பிள்ல இருந்து வந்து அந்த குழந்தைங்கள எடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க வந்து அந்த குழந்தைங்கள ட்ரீட் பண்ண போறாங்களாம். ஆனா உண்மையிலேயே நான் நினைக்கிறேன் அது உண்மையிலேயே எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். காப்பாத்துற ரேட் வந்து கம்மியாம். அவனால என்ன செஞ்சாலும் அப்படின்ன மாரி ஜீனர் சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயின் நினைச்சு பார்க்குறா. அவ்வளோ கொடூரமாவா மாத்தி வச்சுச்சா அந்த விஸ்கவுண்ட் அப்படின்ன மாரி. ஜெயினர் சொல்றான். அவனால் வந்து என்னத்த ஹோலி பவரை யூஸ் பண்ணாலும் அது வேற யூஸ்லெஸ் தான். உயிரை கொஞ்ச நேரம் தக்க வச்சுக்கலாம் அப்படின்ன மாரி அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் மேசையில ஓங்கி ஒரு குத்து. கடும் கோவமாயிருவா நம்ம ஹீரோயின். அந்த டெம்பிள்ல ட்ரீட் பண்ண முடியாத அளவுக்கு என்னடா இது அப்படின்ன மாரி நம்ம ஹீரோயினா ஒரு மாதிரி போயிருவா. அப்ப ஜெயினர் இந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான் நம்ம ஹீரோயின்ட்ட. அவன் வந்து அந்த டிவைன் மன்னிப்புன்னு ஒண்ணு வச்சிருந்தான். அத பத்தி பேசுறான் ஜெயினர். முன்கூட்டியே அவர் வந்து யோசித்து வச்சுக்கிட்டாரு. இப்படி எவனும் கொல்ல வந்தாலும் நம்ம அந்த டிவைன் மன்னிப்ப காட்டி தப்பிரலாம் அப்படின்ன மாரி. ஆனா அது எனக்கிட்ட வேலைக்காகாது அப்படின்ன மாரி ஜெயினர் சொல்றான். நம்ம ஹீரோயினா அப்போ பணம் இருந்தா வந்து அவங்க எல்லாத்தையும் செய்யலுமா? மன்னிப்ப கூடிய அவங்க பணத்த வச்சு வாங்கலுமா? அப்புட்ன மாரி நம்ம ஹீரோனா கடுப்பாயிக்கிட்டு இருந்திப்பா. அந்த டெம்பிள் இருக்கே இது ரொம்ப மோசம் அப்புட்ன மாரி. ஜெயினர் சொல்றான். அதோட முக்கியமான விஷயம் ஒண்ணு, அவன் வந்து அந்த டெம்பிளுக்கு கொஞ்சம் நெருங்கிய ஆளுன்னு நெனைக்கிறேன் நான். நெறைய டொனேஷன் பண்றதால, அந்த டெம்பிள்ல இருந்து அவனுக்கு ஒரு நெக்லஸ் ஒண்ணு குடுத்துருந்தாங்க. அந்த விஸ்கவுண்ட் கழுத்துல மாட்டியிருந்தான். இந்தாச்சி அது அப்டின்ன மாரி எடுத்து காட்டுறான். பார்த்தா நம்ம ஹீரோனே ஷாக்கு. இந்த நெக்லஸ் வந்து இது அது இல்ல. அண்ட் டேனியல் வந்து நம்மளுக்கு தந்தான். அந்த நெக்லஸ் தான அப்டின்ன மாரி நெனைச்சிட்டு நம்ம ஹீரோயின் நெக்லஸ வாங்குறா. நம்ம ஹீரோயின் வாங்கிப்புட்டு கையில பாக்குறா. பார்த்தா அந்த நெக்லஸ் வந்து நம்ம ஹீரோயினுக்கு குடுக்கல ரெட் கலர்ல இருந்துச்சு. இந்த நெக்லஸ் என்னடா கருப்பு கலர்ல இருந்துச்சு. ஆனா நம்ம ஹீரோயின்ற கையில பட்டோனே அந்த நெக்லஸா பட்டார்ன்ட்டு ஒட்டஞ்சிரும். ஜெயினரா ஷாக் ஆயிருவான். என்ன நடக்குது இங்க அப்டின்ன மாரி. அது தூள் தூளா நொறுங்கி கீழ விழும் அந்த நெக்லஸ். "ஏன் நீ அத இப்போ உடைச்ச?" அப்டின்ன மாரி ஜெயினர் பதறிருவான். "புறவு உன்ட கைக்கு ஒண்ணும் ஆகலையே?" அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின்ற கைய புடுங்கி பாத்துட்டு இருப்பான். ஆனா நம்ம ஹீரோயினா வெச்ச கண் வாங்காம பாத்துட்டு இருப்பான் அந்த நெக்லஸையே. இது மறுபடியும் நடக்குது. எனக்கு என்ன இது? இந்த நெக்லஸ் வந்து என்ட கைக்கு வந்தோனே வெடிச்சிருது. என்ன கைண்ட் ஆஃப் மேஜிக்க பயன்படுத்தியிருக்காங்களா அதுல? அப்டின்ன மாரி செல்லைக்குள்ள நம்ம ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது. இந்த நெக்லஸ நீங்க போட்டீங்கன்டா எட்டர்னல் ரெஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு அப்டின்ன மாரி டேனியல் சொல்லியிருப்பான். ஆனா நம்ம ஹீரோயினுக்கு தான் தெரியும். நம்மோட டோர்மன்ற சீனியர் என்ன செஞ்சிருப்பாருன்னா, நம்ம ஹீரோயின்ற கையில அவர்ற சோல் பிளட்ட பயன்படுத்தி நம்ம ஹீரோயினுக்கு மேல எந்த ஆத்மாவும் அட்டாச் ஆவாத அளவுக்கு வற்புறுத்தி நம்ம ஹீரோயின்ற உடம்புக்குள்ள எந்த ஆத்மாவையும் பூத்தாத அளவுக்கு, நம்ம ஹீரோயின்ற சோலையும் அவட உடம்புல இருந்து பிரிச்சு எடுக்காத அளவுக்கு தலைவன் சீல் ஒண்ணு செஞ்சிருப்பாங்க. அதான் நம்ம ஹீரோயின்ற கையில பிளட்ட பயன்படுத்தியிருப்பாங்க. அத பத்தி நம்ம ஹீரோயின் நெனச்சு பார்க்குறான். அப்ப நம்ம ஹீரோயின்ற கையில எந்த டேமேஜும் ஆகலையே அந்த நெக்லஸ் வெடிச்சத பத்தி. அத நெனச்சு ஜெயினரு கொஞ்சம் ரிலீஃபா இருந்தீங்க. நம்ம ஹீரோயினா நெனைக்கிறா, அப்ப இது எல்லாம் அந்த எம்பரர் ரெவலண்ட்ஹா நான் நெனச்சிட்டு இருந்தேன். அப்போ இதுக்கு பின்னால அவர் மட்டும் இல்ல போல. இப்ப என்னடா டெம்பிள் அதுக்கு பின்னால இருக்கிறே தெரிய வருது அப்படின்ன மாரி நம்ம ஹீரோயின் ஜோசினேல இருப்பா ஒரே கமலியா அப்படின்ன மாரி கூப்பிடுவாங்க. நீ என்னாச்சும் கண்டுபிடிச்சியா? ஏதாச்சும் ராங்கா உனக்கு அப்படின்ன மாரி கேட்கவும் நம்ம ஹீரோயின் என்ன அப்படின்ன மாரி பாப்பா. திடீர்னு மாரி நம்மட ஜெயினர கைய புட்டிப்பாங்க. கிரிப் ஆகுற சத்தம் கேட்கும். நம்மட ஆர்சியன் தான் வந்திருப்பாங்க. கமலியாக்கு மேலயாடா கைய வைக்கிறா அப்படின்ன மாரி மொறச்சாவடி நின்றுட்டு இருந்திப்பா. நம்ம ஹீரோயின் ஆர்சியன் இவ என்ன செய்றா? அந்த சீன் எங்கேயோ நடந்த மாதிரி இருந்துச்சு இதுக்கு முந்தி அப்படின்ன மாரி நம்ம ஹீரோயின் யோசிக்கிறா. நீ நீ அப்படின்ன மாரி ஆர்சியன் கட்டும் கோவத்தோடயே பார்த்துட்டு இருந்திப்பா நம்மட ஜெயினர. கட் பண்ணா டெம்பிள்ல காட்டுறாங்க. பச்சை பச்சையா கேட்டுட்டு இருப்பான் அந்த டெம்பிள சேர்ந்த அந்த ஹை பிரீஸ்ட்ன்றவன். நம்மட பிரீஸ்ட் டேனியலுக்கு தான். அந்த விஸ்கவுண்ட்ர சாவ பத்தி நீ என்ன சொல்லப்போற? அவன்ற பிளான பத்தி நீயா இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம். பணத்த வாங்கிக்கிட்டு பாவ மன்னிப்பு குடுக்குறோம். அப்படின்ன மாரி ஒரு சட்டத்தையே நீ தான் கொண்டு வந்தாள். இப்ப இதுக்கெல்லாம் நீ தான் பொறுப்பேற்கணும். அப்படின்ன மாரி கத்திக்கிட்டு இருப்பான் தொண்டகிலியே. டேனியலா காம் டவுன்ட்டு மட்டும் சொல்லிட்டு இருப்பான். அவனா இருக்க மாட்டான். இது எல்லாம் இப்போ சுத்தி வளைச்சு இந்த டெம்பிள்ன்ற பேர்லாம் வரும் பாரேன். இந்த டெம்பிளுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வரணும் அப்படின்ன மாரி சொல்லிக்கல காம் டவுன். நான் சொன்னேன் உன்னைய காமா இரு அப்படின்ன மாரி. இத பத்தி நீ கவலையே பட தேவையில்ல. இதுக்கான ஸ்டெப்ப நான் ஆல்ரெடி எடுத்துட்டேன். அப்படின்ன மாரி வில்லத்தனமா சொல்லிக்கிட்டு இருக்கான். கட் பண்ணா சீன் இங்கல மாறுது. யார்றா நீ என்ன இருந்தாலும் கமலியாக்கு மேல கை வைக்கிறதுக்கு அப்படின்ன மாரி ஆர்சியன் கேட்டுட்டு இருப்பான். நம்மட ஜெயினரா யாருக்கு தெரியும்? கமலியாக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிற ஒரு ஆளாவும் இருக்கலாம். அப்படின்ன மாரி சொல்லுவாங்க.
நீ இப்ப என்னடா சென்னா அப்படின்ன மாரி ஆர்சியானா கடுப்பாயிருவான். ஆனா நம்ம ஹீரோயினா அவனுங்க 2 பேரையும் கணக்கெடுக்காம ஓடிருவா. அவனுங்க 2 பேருக்குமா டவுட்டோடையும், ஆச்சரியத்தோடையும் பார்ப்பான். அவள் எங்க போறா இவ அப்படின்ன மாரி. நம்மட ஆர்சியனா ஜெயினர பார்ப்பான். ஜெயினரா கண்ண சிமிட்டுவான். அப்ப நம்ம ஃபாலோ பண்ணி போவோம். அப்படின்ன மாரி 2 பேரும் ஃபாலோ பண்ணி பேத்திப்பான் நம்ம ஹீரோயின. கட் பண்ணா சீன் இங்க மறுபடியும் டெம்பிளுக்கே வருது. அந்த ஹை பிரீஸ்ட் அங்க கத்திக்கிட்டு இருக்கார். இது எல்லாத்துக்கும் மூல காரணமாவே நீதான் இருக்க. இப்ப இத ஃபுல்லா சமாளிக்க வேண்டியது உன்ட முழு பொறுப்பு அப்டின்ன மாரியே கத்திக்கிட்டு இருக்கான் அந்த ஆள். நம்மட டேனியலா தலைவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்டா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாங்க. இதுக்கு பின்னால இருக்கிற ரகசியம் ஒண்ணும் வெளிய தெரியாது. அந்த குழந்தைங்க கூடயே உண்மையிலேயே உயிர் பொழைக்க மாட்டாங்கன்னு நான் சொல்றேன். அப்டின்ன மாரி அழுத்தி சொல்லுவான். அதால நம்மளுக்கு மேல சந்தேகப்படுறதுக்கு யாராலயும் முடியாது. அப்டின்ன மாரி பேசிட்டு இருக்கேக்குல, அந்த ஹை பிரீஸ்ட்டா ஒரு மாதிரி பார்த்துப்புட்டு, அந்த குழந்தைங்க பொழைக்க மாட்டாங்கல்ல, பொழைக்கக் கூடாது அப்டின்ன மாரி சொல்லுவான். அத கேட்டு டேனியலா ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிப்பான். நீங்க ஒண்ணும் கவலைப்படாங்க. அத நான் பார்த்துக்கில்றேன். அந்த குழந்தைங்க உயிரோட இருக்கவே மாட்டாங்க இதுக்கு பிறகு அப்டின்ன மாரி சொல்லிப்புட்டு, அவனுங்க 2 பேரும் அப்படியே சமாதானமா பேசிருப்பான். அப்புறம் எனக்கு புரிஞ்சுது நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்டின்ன மாரி அவன் சொல்லிட்டு, டேனியல் போக பார்ப்பான். அப்ப திடீர்னு மாரி கொஞ்ச நேரங்கரி அந்த விஸ்கவுண்ட்‌க்கு நம்ம குடுத்த நெக்லஸ் இருக்கு. அது எங்க அப்டின்ன மாரி கேட்பான். டேனியலா இந்த ஆள் கண்டுபிடிச்சிட்டார் போலயே அப்டின்ன மாரி சொல்லிப்புட்டு அமைதியா இருப்பான். ஒண்ணும் பேசாம. அத கேட்டு அந்த ஆளா பச்சை பச்சையா கேட்பான். அந்த நெக்லஸ் மட்டும் நீ இப்ப கண்டுபிடிச்சு கொண்டு வரல, இது நம்மட டெம்பிளுக்கு தான் மிகப்பெரிய பிரச்சனையா வரப்போறக்கு பாத்துக்க அப்டின்ன மாரி சொல்லுவான். அந்த நெக்லஸ் தான் நம்மட ஜெயினர் வச்சிருக்கான். இவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த நெக்லஸ நம்ம ஹீரோயின் உடைச்சியும் போட்டா. அப்போ பிரீஸ்ட் டேனியல் அப்டின்ன மாரி ஒருத்தன் வருவான் உள்ள. உங்கள பார்க்கறதுக்கு சொர்பல் ஃபேமிலிய சேர்ந்த அந்த லேடி கமலியா வந்திருக்காங்க அப்டின்ன மாரி சொல்லுவாங்க. அத கேட்டோனே இவனா கமலியாவா அப்டின்ன மாரி சொல்லிக்கிட்டு அந்த இடத்த விட்டு என்ன பாஸ்ட்ல போவான் தெரியுமா? போய்க்கலே நெனச்சு பார்க்குறான். நான் நெனச்சு கூட பார்க்கல. ஆடு வந்து தன்னால என் வலையில மாட்டுக்கிட்டு நான் நெனச்சுட்டு தான் இருந்தேன். கமலியாவ தனியா கூப்பிட்டு அவட உடம்ப நான் கைப்பற்றணும் அப்டின்ன மாரி. ஆனா இப்ப அவளே என்னைய தேடி வந்திருக்கா. இது வசதியா போயிட்டு அப்டின்ன மாரி நடப்பான். ஃபாஸ்ட்டா போவான். கொஞ்ச நேரமும் பொறுமை இல்ல அவனுக்கு. இன்னைக்கு போறான் அப்டின்ன மாரி ஃபாஸ்ட்டா போயிட்டு டோர ஓப்பன் பண்ணிப்புட்டு, "வெல்கம் கமலியா" அப்டின்ன மாரி வாய பொளந்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஆனா நிமிர்ந்து பார்த்தோனே தலைவனுக்கு ஷாக்கு. பார்த்தா நம்மட ஜெயினரும், ஆர்சின்னு அங்க குந்திட்டு முறைச்சபடி பார்த்துட்டு இருப்பான். அத பார்த்து அவனா அதே இடத்துலயே ஸ்டன் ஆயிருவான். நம்ம ஹீரோயினா, "ஹலோ பிரீஸ்ட் டேனியல். நாங்க உங்களுக்கு நோட்டீஸ் குடுக்காம வந்துட்டோம். அத மன்னிச்சிருங்க" அப்டின்ன மாரி சொல்லிட்டு சிரிச்சபடி இருப்பா. அவனா உள்ள வரைக்கலே நெனப்பான். "நீங்க எல்லாருமா வந்திருக்கீங்க?" அப்டின்ன மாரி சொல்லிப்புட்டு, "நான் நெனச்சு கூட பார்க்கல நீங்க வருவீங்கன்னு" சொல்லிக்கிட்டு, மனசுல நெனைக்கிறான். "கமலியா மட்டும் தனியா வரல. ச்சீ!" அப்டின்ன மாரி சொல்லிட்டு உள்ள போவான். இவன் செப்ரா ஃபேமிலிய சேர்ந்தவன். இவர் வந்து எக்ஸ்ட்ரா ஹவுஸ சேர்ந்த ஜெயினர் அப்டின்ன மாரி மனசுலயே ஒரு மாரி வெஞ்சத்த வச்சுட்டு போய் அங்க குந்துறான். "அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க என்னைய பார்க்க வந்ததிலேயே சந்தோஷம் தான். நானும் உங்கள பார்க்க வரலான்னு தான் இருந்தேன்" அப்டின்ன மாரி அவன் சொல்லிட்டு சிரிச்சபடி இருப்பான். அப்ப நம்ம ஹீரோயின் அந்த நெக்லஸ்ல கதைய இழுக்கிறா. காத்து வாக்குல அந்த கதைய கேட்கிறா. "அந்த நெக்லஸ் உன்கிட்ட இருக்கா?" அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின் கேட்கவும், பயபுல சிரிச்சுக்கிட்டு இருந்திருப்பான். ஏன்னா அந்த நெக்லஸுக்கு பின்னால ஏதோ ஒரு மர்மம் இருக்கு போல. அத நினைச்சு ஆடு தன்னாலயே வந்து மாட்டுது அப்டின்ன மாரி சிரிச்சுக்கிட்டு அந்த நெக்லஸ் "உங்களுக்கு இல்லாதா கமலியா? இந்தா எடுத்துட்டு வரேன்" அப்டின்ன மாரி நெக்லஸ் எடுத்து நம்ம ஹீரோயின்ற கண் முன்னுக்கு நீட்டுவா. நம்ம ஹீரோயினா "தேங்க் யூ" அப்டின்ன மாரி சொல்லிப்புட்டு, சரி அடுத்து அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின் நெக்லஸ கையில எடுக்கிறா. அதே சம்பவம். நெக்லஸ் பட்டார்ன்னு வெடிக்குது. அத பார்த்தோனே டேனியல்ற மூஞ்சா படும் கேவலமா மாயிரும். நம்ம ஹீரோயின் நெனைக்கிறா, "இது நான் எதிர்பார்த்தேன். இந்த நெக்லஸ் வந்து இப்படித்தான் ரியாக்ட் பண்ணும்" அப்புட்ன மாரி. டேனியலா இம்பாசிபிள். அந்த நெக்லஸ் என்ன அவள ரிஜெக்ட் பண்ணிட்டா அப்புட்ன மாரி பார்த்துட்டு இருப்பான். ஏங்க அந்த நெக்லஸ் அவள ரிஜெக்ட் பண்ணுது அப்புட்ன மாரி பார்த்துட்டு, தலைவன் நெனைப்பான், இது இது இப்படியே விடப்போறா அப்புட்ன மாரி சொல்லிட்டு, "நான் உங்களுக்கு இன்னொரு நெக்லஸ் கொண்டு வரேயா?" அப்புட்ன மாரி கேட்பான். நம்ம ஹீரோயினா, "தேங்க் யூ" அப்புட்ன மாரி சொல்லிப்புட்டு அடுத்த நெக்லஸையும் கையில எடுப்பா. அவனா சிரிச்சுக்கிட்டு இருப்பான். "இது போன முறையாட்டம் இப்படி நடக்காது. இந்த நெக்லஸ் அவள ஏத்துக்கல" அப்புட்ன மாரி தலைவர் சிரிச்சிட்டு இருப்பாரு. அடுத்த செகண்ட் உடையுங்க அந்த நெக்லஸ். அத பார்த்து அவன்ற மூஞ்சே ஒரு மாதிரி மாறிடும். நம்ம ஹீரோயின், "இது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கே" அப்புட்ன மாரி சொல்லிட்டு, "மேபி இந்த நெக்லஸ் வந்து எனக்கு சரிப்பட்டு ஆகாது" அப்புட்ன மாரி சிரிச்சபடி சொல்லுவா. அவன்ற மூஞ்சா ரியாக்ஷனே குடுக்க முடியாத அளவுக்கு அவன்ற ஃபேஸ் மாறிடும். இது என்னால நம்பவே முடியல. இப்படியெல்லாம் நடக்குமா? இந்த ரிலேக்கு ஒர்க் ஆகலையா அவளுகிட்ட? இது நம்பவே முடியாது. இப்படி நடந்துக்கினா அவளோட பாடிய எப்படி நான் கைப்பற்றுவேன்? அப்புட்ன மாரி சொல்லிட்டு, ஒரு மாதிரி கொடூரமான ஆறாவ வெளிவிட்டுட்டு பாப்பா நம்ம ஹீரோயின. நம்ம ஹீரோயினுக்கா பதட்டமாயிரும் அவன் பார்க்குறத பார்த்தோன்னே. இது உண்மையிலேயே இன்சிடென்ட் அப்டின்ற மாரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என்ன செய்றா அப்டின்ற மாரி பதட்டத்த குறைச்சலாம் அப்டின்ற மாரி டீ எடுத்து குடிப்பா. கையெல்லாம் நடுங்கும் நம்ம ஹீரோயின்ற. அவன் நெனைக்கிறான்,
இந்த ரெட் ரிலேக்கு வந்து அவங்களோட சோலைய உறிஞ்சு எடுக்கக்கூடியது. அத வச்சு தான் எல்லாரோட சோலையும் கட்டுப்படுத்திட்டு இருந்திருப்பான். தலைவன் இப்ப வந்து அந்த ஹை ப்ரீஸ்ட்டுக்கு அந்த நெக்லஸ குடுத்திருப்பான். வரைக்கையில பார்த்துட்டு வந்திருப்பான். அந்த நெக்லஸ் என்ன இன்னும் கருத்துட்டா கருக்கலையா? அப்டின்ற மாரி ஒரு லுக்க விட்டுட்டு தான் வந்திருப்பான். அவன் பார்க்குற பார்வையிலேயே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி உடம்பெல்லாம் நடுங்கத் தொடங்கிரும். இதெல்லாம் பக்கத்துல இருந்து நம்மட ஆர்சியன் பார்த்துட்டு தான் இருப்பான். நம்ம ஹீரோயின் டீ கப்ப வச்சுப்புட்டு ஒரு மாரி ஜோசினையிலேயே இருப்பா. இது உண்மையிலேயே ரொம்ப லேட் ஆயிட்டு, இந்த ஆள் என்ன செய்ய போறானே அப்டின்ற மாரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருப்பா. கையெல்லாம் நடுங்கும். கட்டுப்படுத்துவா நம்ம ஹீரோயின் கைய. ஆனாலும் கை நடுங்கிட்டு இருக்குங்க. இத ஆர்சியன் ஒரு லுக் விட்டுருவான். விட்டுப்புட்டு ஆர்சியனுக்கு விளங்கிரும். நம்ம ஹீரோயின் ஏதோ பதட்டமா இருக்கு அப்டின்ற மாரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ற கைய ஒரு எதமான கை வந்து பிடிக்கும். யாருன்னு பார்த்தா ஆர்சியன் தான். நம்ம ஹீரோயின் பாப்பா, இவன் என்ன சொல்ல வரான்? இவன் என்ன நடந்தாலும் நான் உன்ட சைடு தான் இருப்பேன் அப்டின்ற மாரி என்கிட்ட சொல்லாம சொல்ல வரானா? அப்டின்ற மாரி நம்ம ஹீரோயின் பாப்பா. அவன பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கா ஒரு மாதிரி ஃபீல் ஆகிருக்கும். அந்த சமயத்துல அவங்க 2 பேரும் லுக் உடைக்கல நடுவுல இருந்து ஒரு கருத்த ஆடு ஒண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கும். வேற யாரும் இல்ல நம்மட ஜெய்னர் தான். ஒரு மாதிரி முறைச்சபடி அவனும் லுக் விட்டுட்டு இருந்திருப்பான். அந்த இடமே ஒரு மாரி மயான அமைதி நிலவிக்கிட்டு இருந்துச்சு. அப்ப நம்ம ஹீரோயின் இப்ப என்ன செய்றா அப்டின்னு நம்ம பார்த்துப்புட்டு ப்ரீஸ்ட் டேனியல்டைகள அவரும் சொல்லுங்க கம்முலியான்னு கேட்கல, அந்த விஸ்கவுண்ட்கிட்ட இருந்து நீங்க கைப்பற்றிய அந்த குழந்தைங்கள்லாம் எங்க வச்சுருக்கீங்க? நான் பார்க்கலாமா? அவங்கள நல்லா ட்ரீட் பண்றீங்களான்னு கேட்கல, ஆமா அவங்கலாம் இப்போ கொஞ்சம் சேஃபா தான் இருக்காங்க. அப்டின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் நான் அவங்கள மீட் பண்றது பாசிபிளா? அப்டின்ற மாரி கேட்கவும், ஆமா அதில என்ன ஆச்சு? வாங்களேன் உங்கள கூட்டிட்டு போறேன்டைக்கல, நம்ம ஹீரோயினா சிரிச்சபடி இருந்திருப்பா. சரி நான் அவங்கள போய் பார்க்குறேன் அப்டின்ற மாரி. அவன் மனசுல நெனச்சிட்டு இருப்பான். இவ போய் பார்த்து போனா குணப்படுத்தியா போறா அப்டின்ற மாரி அந்த டேனியல் ஒரு மாரி எகுத்தலமா பேசிட்டு இருந்திருப்பான் தலைவன். அப்ப கூட்டிட்டு போய்களே நெனைக்கிறான். அந்த குழந்தைங்கள்லாம் வந்து நெறைய பேர் இருக்கிறதால வச்ச இடம் இல்ல எங்களுக்கு. அதழகா நாங்க அந்த கிரவுண்டுல வச்சுட்டோம். அவ்ளோ குழந்தைங்கள்ற சிலையும் அப்டின்ற மாரி சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயின் பாப்பா ஒரு மாதிரி ஆவிருங்க. என்ன இது நிலைமை அப்டின்ற மாரி பார்த்தா எக்கச்சக்கமான குழந்தைங்க சிலையாகி போய்த்துக்கு இருப்பாங்க. அதுல சில உடல்கள் சிதைஞ்ச மாதிரியும் இருக்குங்க. அத பார்க்குறா. இது என்ன இவங்களால இத குணப்படுத்தவே முடியாதா? இது ஒரு கொடூரமான விஷயம் அப்டின்ற மாரி சொல்லிட்டு, இதுக்கு கியூர் இருக்கா? அப்டின்ற மாரி கேட்பா. அத கேட்டு டேனியலா ஒரு மாதிரி சோகமான மூஞ்ச வச்சுட்டு நடிக்க ஆரம்பிக்கிறான். சோகமான விஷயம் என்னன்னா, இதுக்கான கியூர் இன்னும் கண்டுபிடிக்கல. அது மட்டும் இல்லாம அவங்களோட பொடியெல்லாம் வந்து அழுகத் தொடங்கிட்டு. அதால இப்ப அந்த பொடியில அவங்கள குணப்படுத்தினாலும் அது பிரயோஜனமா தெரியாது. அதால இப்போதைக்கு அவங்களோட உயிர கொஞ்சம் தக்க வச்சுட்டு இருக்கோம். இருந்தாலும் இது ரொம்ப கஷ்டம் தான். அப்டின்ற மாரி அவங்கள கொஞ்சம் நாளையால பாஸ் ஆயிருவாங்க. எப்டி அப்டின்ற மாரி சோகமா சொல்லிக்கிட்டு இருந்திருப்பான். சுருக்கமா சொல்லணும்டா அவன் சொல்லியிருப்பான் கியூர் இல்ல அப்டின்ற மாரி. அத கேட்டு நம்ம ஹீரோயினா ஒரு மாதிரி ஆவிட்டு இருந்திருப்பா. நம்மட டேனியல் ஆர்சியன் ஹீரோயின்ல நின்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கல டேனியல் வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு இருந்திருப்பான். நீ என்னதான் லுக் கூட்டாலும் அவங்கள உன்னையால குணப்படுத்த முடியாது. ஓவரா சிந்திக்காத. உன்ட பொடியும் எனைட்டான் வரப்போது. எப்படியும் நான் கைப்பற்றிருவேன். அப்டின்ற மாரி வில்லத்தனமா சிரிச்சுட்டு இருந்திருப்பான். ஆனா நம்ம ஹீரோயினுக்கா அந்த விஷயத்த கேட்டு ஒரு மாரி சோகமாயிருவா. உண்மையிலேயே அவங்கள குணப்படுத்த முடியாதா? இத நான் அவங்க சாவுறத நான் என்ன பார்த்துக்கிட்டா இருக்க போறேன். இது என்னால இப்டி பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் நான் செய்வேன். ஆனா அவங்கள குணப்படுத்துற பவர் எனக்கு தெரியாவே. என்கிட்ட ஒரு பவரும் இல்லையே. என்ன செய்வேன்? அப்டின்ற மாரி அவளுக்குள்ளேயே யோசித்துக்கிட்டு இருந்திருப்பா. அப்போ திடீர்னு மாரி, "ஹேய் முட்டாள் அப்படி ஹீல் பண்ணாதடா" அப்டின்ற மாரி சத்தம் கேட்கும். நம்ம ஹீரோயினா ஷாக்காகி பாப்பா. பார்த்தா அந்த கோஸ்ட்டா இருந்துகிட்டு இருந்துச்சு. நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்ச நாள் கூடி தொல்ல குடுத்துருச்சுங்க. அந்த கோஸ்ட்டு தான். அந்த குழந்தைங்க வந்து அவங்களோட உயிர காப்பாத்துறதுக்காக ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கப்பா. அவங்களுக்கு போய் போய் நீ இப்படி ஃபுல்லான டிவைன் மேஜிக்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கியா? அப்டின்ற மாரி ஏசிக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினா பாப்பா அந்த கோஸ்ட்டு தானே இது அப்டின்ற மாரி. அதுவா கெடக்கப்பட்ட கெட்ட வார்த்தையிலலாம் திட்டிக்கிட்டு இருந்தீங்க. இப்படியே நீ குணப்படுத்திட்டா அந்த குழந்தைங்கலாம் செத்து போயிரும்டா. உன்கிட்ட இவ்ளோ தானடா டிவைன் பவர். உன்னோட டிவைன் பவர் எங்கடா? உள்ள இருந்து உறிஞ்சி உன்னோட மொத்த டிவைன் பவரையும் பயன்படுத்துற அப்பான்னு அந்த குழந்தைங்க கியூர் ஆவும். அப்டின்ற மாரி கத்தும். நம்ம ஹீரோயினா என்ன அந்த குழந்தைங்க எப்படியோ செத்துருவாங்க. அப்டின்ற மாரி நம்ம ஹீரோயின் நெனச்சுக்கிட்டு, இந்த ஃபீலிங் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்டின்ற மாரி சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோயின் திரும்பி பாப்பா. ஏன்டா அந்த கோஸ்ட் சொல்லியிருக்கீங்க, உங்களோட முழு டிவைன் பவரையும் பயன்படுத்துங்கடா. என்னடா அப்படி கொஞ்சமா பயன்படுத்துறீங்கன்ட்டு. அத கேட்டு நம்ம ஹீரோயினுக்கு கடுப்பாவிருக்கும். அப்போ ஓனல் வந்து உண்மையிலேயே அந்த குழந்தைங்கள கியூர் பண்ணல. சும்மா கொஞ்சமா டிவைன் பவர பயன்படுத்துறான் அப்டின்ட்டு நம்ம ஹீரோயின் நெனைச்சிருவா. ஆனா உண்மையிலேயே அவனோல்ட்ட அவ்வளோக்கு டிவைன் பவர் இல்லையே. கொஞ்சோண்டு டிவைன் பவர வச்சுட்டு அவனுங்களே ப்ரீஸ்ட்ன்னு சொல்லிட்டு திரிஞ்சுப்பாங்களாம். அத கேட்டு அந்த கோஸ்ட்டா கடுப்பாயிக்கிட்டு இருந்துச்சு. நீங்கள்லாம் என்ன ஒரு ப்ரீஸ்ட்டுடா கேவலமான ஆட்கள்றா நீங்க. உங்கள்லாம் வெளிய ப்ரீஸ்ட்ன்னுலாம் சொல்லிட்டு திரியாங்கடா. கேவலமான ப்ரீஸ்ட் நீங்கள்லாம் அப்டின்ற மாரி திட்டிக்கிட்டு இருந்துச்சு. நம்ம ஹீரோயினுங்க டவுட் ஆயிரும் நம்ம ஹீரோயினுக்கு.
இப்ப நான் என்ன செய்ய? அந்த கோஸ்ட் கிட்ட போய் இது பேசவா? அதால குணப்படுத்த முடியுமா? அப்டின்ற மாரி பார்த்துப்புட்டு நம்ம ஹீரோயின், ஹே! அப்டின்ற மாரி நம்ம ஹீரோயின் கூப்பிட்டுருப்பா. அந்த கோஸ்ட்டா பாக்கு நம்ம ஹீரோயின் கேட்கிறா. இதுக்கான கியூர் உன்கிட்ட இருக்கா? உன்னையால இத குணப்படுத்த முடியுமான்னு கேட்கல. நீ உன்னையால என்னைய பார்க்க முடியுமா? அப்டின்ட்டு அது ஷாக் ஆயிரும். நம்ம ஹீரோயினா, எனக்கான ஆன்ஸர மட்டும் நீ சொல்லு. உண்மையிலேயே உன்னையால அந்த சில்ட்ரன்ஸ காப்பாத்த முடியுமா? முடியாதா? அப்டின்ற மாரி நம்ம ஹீரோயின் ஒரு மாரி தயக்கத்தோட கேட்பா. மனசுல நெனப்பா, "அவன் முடியாதுன்னு மட்டும் சொல்லிற போறா" அப்டின்ன மாரி. அந்த கோஸ்ட்டா, ஆமா என்னையால குணப்படுத்த முடியும் இங்க சொன்னோனே நம்ம ஹீரோயினுக்கா ஒரு மாதிரி ரிலீஃப் ஆகிருச்சு. அந்த கோஸ்ட் சொல்லுது, "என்கிட்ட இருக்கிற டிவைன் பவர பயன்படுத்தி என்னால அந்த மொத்த குழந்தைங்களையும் குணப்படுத்த முடியும். ஏன்டா என்ட டிவைன் பவர் அப்படி இப்படின்னு அது பேசுங்க." நம்ம ஹீரோயின் அத கணக்கெடுக்காம, "அப்ப டிவைன் பவர் தான் இதுக்கான கியூரா?" அப்படின்ன மாரி நம்ம ஹீரோயின் மனசுல ஆனா மத்தாக்கள்ட்ட இருக்கிற பவர்லாம் எனக்கிட்ட இருக்குன்னு நெனைக்கிற நீ? அவனோல்றையெல்லாம் மட்ட குவாலிட்டி. என்ட பவர் இருக்கே அதான் உண்மையில டிவைன் பவர் அப்படின்ன மாரி அது பெருமையா பீத்திக்கிட்டு இருந்துச்சுங்க அந்த கோஸ்ட். இவனெல்லாம் டிவைன் பவர் வச்சிருக்கிறார்கள்ன்றே சொல்ல முடியாத அளவுக்கு பவர் ரெண்டு அப்படின்ற மாதிரியெல்லாம் அவ பீத்திக்கிட்டு இருந்தீப்பா. நம்ம ஹீரோயின் பாக்குறா, என்ன சொல்றா இவ அப்படின்ற மாதிரி பார்த்துப்புட்டு இந்த சூழ்நிலையில நம்ம ஹீரோயின் இக்கட்டான முடிவு ஒண்ணு எடுக்க வேண்டிய நிலைமை வருது. அந்த குழந்தைங்களை காப்பாத்துறதா நம்ம ஹீரோயின்ற உயிரா அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு. ஏன்டா அப்போ இந்த கோஸ்ட்டை வந்து நம்ம ஹீரோயின்ற உடம்புக்குள்ள எடுத்துட்டாண்டா அவ சாவறதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்குங்க. ஒரு கோஸ்ட்டும் நம்ம ஹீரோயின்ற உடம்புக்குள்ள வந்தா. அத பத்தி நம்ம ஹீரோயின் நெனச்சுப்புட்டு, அந்த குழந்தைங்கள நெனச்சுப்புட்டு ஒரு மாரி கவலைப்படுறா. நம்ம ஹீரோயின் என்ன செய்றான்னு ஒரு செகண்ட் யோசித்துப்புட்டு அந்த குழந்தைங்க ஞாபகம் வந்த உடனேயும், "ஃபைன் என்ட உடம்புக்குள்ள நீ வா" அப்டின்ன மாரி சொல்லுவும். அந்த கோஸ்ட்டா சந்தேகமா பாக்கும். என்ன அப்டின்ன மாரி, "என்ட உடம்புக்குள்ள வான்னு சொன்னேன். உன்னால அந்த சில்ட்ரன்ஸ கியூர் படுத்த முடியும்டா. ப்ளீஸ் அந்த குழந்தைங்கள காப்பாத்து நீ" அப்டின்ன மாரி சொல்லுவா. ஒரு சின்ன பாசிபிலிட்டி இருந்தாலும் நான் விடமாட்டேன். அந்த குழந்தைங்கள காப்பாத்தியே தருவேன்ட்டு நம்ம ஹீரோயின் கத்திட்டு இருப்பா. பின்னால இருந்ததெல்லாம் டேனியல் பாப்பான். கமலி என்ன செய்றா? வந்ததுல இருந்து அந்த சிலையே உத்து பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படின்ன மாரி அவன் யோசித்துப்புட்டும், அவ அதுக்கான கியூர கண்டுபிடிக்க நினைக்கிறாவா? நினைச்சுப்புட்டு கசப்புக்காண்டி சிரிச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருப்பான். லேடி கமலியா உண்மையிலேயே கைண்ட் ஹார்ட்டர். உண்மையிலேயே நல்ல மனசு கொண்டவங்க. ஆனா அந்த குழந்தைங்கள எப்படினாலும் காப்பாத்திரணுன்ற ஒரு முடிவுல ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படின்ன மாரி டேனியல் சிரிச்சபடி சொல்லுவான். ஆர்சியன் அத கேட்டுப்புட்டு ஒண்ணும் பேசிக்க மாட்டான். டேனியல்ன்றவன் பின்னாடி பேசிக்கிட்டே இருப்பான் பலபலன்ட்டு. ஆனா ஆர்சியன் மனசுல நினைச்சிட்டு இருப்பான். கமலியா வந்து எத செஞ்சாலும் ஒரு காரணமா தான் செய்வா. அப்படின்ன மாரி சொல்லிட்டு பார்ப்பான். நம்ம ஹீரோயினுக்கு முன்னால ஒரு பிளாக் கலர்ல ஆறா வெளிப்பட்டுக்கிட்டு இருக்குங்க. அது வந்து அந்த ஏதோ ஒரு கோஸ்ட்டோட நம்ம ஹீரோயின் பேசுறான்ட்டு நம்மோட ஆர்சியனுக்கு விளங்கிட்டு. அதால அந்த சில்ட்ரன்ஸ காப்பாத்துறதுக்கான ஏதோ ஒரு வழி இருந்துச்சு. அப்புட்ன்ட்டு ஆர்சியன் மனசுல நினைச்சிட்டு இருந்திருப்பான். அப்ப டேனியலா வந்துட்டு சொல்லிட்டு இப்ப அவங்கள தொல்ல பண்ணதுக்கு மன்னிச்சிடுங்க லேடி கமலியா. நீங்க என்ன சொன்னீங்க? அந்த குழந்தைங்கள காப்பாத்த எந்த வழி இருந்தாலும் செய்வேன்னு தானே சொன்னீங்க. இப்ப என்ன அங்கேயே நின்டுகிட்டு இருக்கீங்க? பேசாம இங்கல வந்தீங்கன்னா கொஞ்சம் உதவியா இருக்கும் அந்த குழந்தைங்கள ஹீல் பண்றதுக்கு அப்டின்ன மாரி அவன் வந்து நம்ம ஹீரோயின்ட்ட பேசிட்டு இருப்பான். ஒரு மாரி சோகமான மூஞ்சிய வச்சுக்கிட்டு பேசுற மாதிரி பேசிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோயின் கேட்கிறா, "உங்களால அந்த குழந்தைங்கள காப்பாத்த முடியறதுக்கான அந்த டிவைன் பவர் இருந்தும், ஏன் இவ்வளோ கொஞ்சமா பயன்படுத்துறீங்க டிவைன் பவர்?" கேட்பா நம்ம ஹீரோயின். அதுக்கு அவனா, "எங்களோட டிவைன் பவரே அவ்வளோதான் லேடி கமலியா. இதுக்கு மேல நாங்க என்னத்த பயன்படுத்த சொல்றீங்க நீங்க?" அப்டின்ன மாரி பேசையில நம்ம ஹீரோயினா, "இந்த டெம்பிள்ல உள்ள மக்கள், இந்த டெம்பிள்ல உள்ள ப்ரீஸ்ட் எல்லாத்தோட டிவைன் பவரும் வேஸ்ட்டு. வெறும் வேஸ்ட்" அப்டின்ன மாரி சொல்லுவான். அந்த இடத்துல ஒரு மாரி கோல்டு கலர்ல ஒளி எழும்பும். நம்ம ஹீரோயினா, "உண்மையிலேயே யூஸ்லெஸ்ஸான டிவைன் பவர வச்சிருக்கீங்கடா நீங்க" அப்டின்ன மாரி கத்துவான் அந்த இடத்துல. ஆனா உண்மையிலேயே நம்ம ஹீரோயினா இருந்துறியே அது. அந்த கோஸ்ட்டா தான் இருந்துச்சு. நம்ம ஹீரோயின் உடம்புக்குள்ள வந்துரும் அந்த கோஸ்ட்டு. "உண்மையான டிவைன் பவர்ன்டா என்னன்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்துக்கிடுங்க" அப்டின்ன மாரி சொல்லிட்டு கையில எடுப்பான் அந்த பவர. நம்ம ஹீரோயின்ற ஹேர் கலரா பிங்க் கலர்ல இருந்து அப்படியே சில்வர் கலருக்கு மாறிருங்க அந்த ஹேர். அப்படியே நம்ம ஹீரோயின்ற ஹேர் கலர் மாறிக்கிட்டு வரைக்கில கைய பொத்துவான். அந்த இடமா ஒரே டிவைன் பவர்ற ஒளியா அடிக்குது அந்த இடம். மழை பேஞ்சுக்கிட்டு இருந்திருக்குங்க அந்த இடத்துல. இப்ப என்னன்டா ஒரு துளி மழையும் இருந்துறியே. நம்ம ஹீரோயின் திரும்பி பாப்பா. அந்த டேனியல்ன்றவனா உறைஞ்சு போய்த்துருவான் ஷாக்குல. அந்த டிவைன் பவர்ற ஒளிக்கு பின்னால போவான் தலைவன். கத்துறான், "என்னடா இது?" அப்புட்ன்ன மாரியா. வாயிலிய பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து வெளியுற டிவைன் பவர்ற ஒளி வந்து சூரியனே அந்த இடத்துக்கு வந்தேட்டம் ஒளி. எல்லார கண்டும் பறிபோற அளவுக்கு இருந்துருச்சுங்க அந்த வெளிச்சம். அங்க உள்ள ப்ரீஸ்ட் எல்லாம் கத்துறானுல். ஓ மை குட்னஸ்! என்னடா இது? இது வந்து அந்த சொர்பல் ஃபேமிலிய சேர்ந்த அந்த
கமலியான அப்புட்ன மாரி அவனெல்லாம் பாப்பனல் ஆர்சியன், ஜெயினர் எல்லாருக்கும் ஷாக்கு. கமலி அப்படி டிவைன் பவர் யூஸ் பண்றா அப்புட்ன மாரி. நம்ம ஹீரோயின்ற ஹேர் அப்படியே காத்துல பறக்க, நம்ம ஹீரோயின் முன்னால வந்து நிப்பா. இந்த பவர் அப்புட்ன மாரி நம்ம ஹீரோயின் சொல்றா, இது வந்து அந்த எல்லா ஹை பிரீஸ்ட்டோடையும் இது வித்தியாசமா இருக்கு அப்புட்ன மாரி மனசுல நம்ம ஹீரோயின் நெனைக்கிறா. இப்ப நம்ம ஹீரோயின்ற உடம்பு வந்து காத்துல பறந்துகிட்டு இருக்குங்க அந்த இடத்திலேயே. அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் கெத்தா நின்டு சொல்லிக்கிட்டு இருந்து, "இப்ப அந்த டெம்பிளே நான் வந்து வேரோட அறுத்தெறியறேன்" அப்புட்ன மாரி. அப்படி சொல்லிப்புட்டு நம்ம ஹீரோயினா அந்த கடவுள புகழுவா, அந்த வணங்கும். அந்த டிவைன் பவரா அந்த இடம் ஃபுல்லா பரவும். கண்ண முழுகி பாப்பா. பார்த்த உடனே அந்த கையிலருந்து அப்படியே ஒரு கிராக் குடும். கோல்டன் கலர்ல கிராக் விட்டுக்கிட்டு வருங்க. அந்த செல்ல டார்ன்னு ஒட்டையும். ஒட்டையவேல அந்த குழந்தைங்கள்லாம் வெளியே வந்து விழுவாங்க. ஒரு சின்ன ஸ்க்ராட்சிங் இல்லாம அந்த குழந்தைங்கள்ற உடம்பு அப்படியே சேஃபா வந்து லேண்ட் ஆகுங்க. அத பார்த்தோன்னே அவனெல்லாம், அங்க பாரு அந்த குழந்தைங்க அவங்கலாம் அங்க வந்துட்டாங்க உயிரோட" அப்டின்ன மாரி பேசிட்டியான். அந்த குழந்தைங்களுக்கே ஷாக்கு. ஒரு குழந்தையெல்லாம் கண்ணால தண்ணி வடிக்கிட்டு இருந்துச்சுங்க. "நாங்க உயிரோட வந்துட்டோமா" அப்புட்ன மாரி. இது உண்மையிலேயே மிராக்கிள். இது நடக்கவே நடக்காதுன்னு நெனைக்கிட்டு இருந்த ஒண்ணு நடந்துட்டு அப்புட்ன மாரி எல்லாரும் கீழ மொழங்கால் விட்டு வணங்கிக்கிட்டு இருந்திப்போம் நம்ம ஹீரோயின காட் அப்புட்ன மாரி. அந்த குழந்தைங்கலாம் நம்ம ஹீரோயினைய பார்த்துட்டு உண்மையிலேயே கடவுள்ன்னு நெனைக்கிருமல். டேனியலா அத்த இடத்திலேயே உறைஞ்சு போய்த்துருவான். "உண்மையிலேயே யாரு தான் நீயா? சொற்பல் ஃபேமிலிய சேர்ந்த கமலியா? உண்மையிலேயே நீ யாரு?" அப்புட்ன மாரி அவன் கேட்பான். நம்ம ஹீரோயினா அத்த இடத்துல காத்துல பறந்துட்டு இருப்பா. நம்ம ஹீரோயின்ற ஒளி வந்து வானத்த பொளந்துட்டு போகும். அந்த அந்த டெம்பிளையும் தாண்டி அந்த எம்பையர் ஃபுல்லா அடிக்குங்க அந்த ஒளி. உண்மையிலேயே பிரம்மாண்டமா இருக்குங்க அந்த இடத்துலயே. நம்ம ஹீரோயின் பெரும் சம்பவம் ஒண்ணு செஞ்சு விட்டுர்றா. நம்ம இதுவரை பார்த்த எபிசோட்லயே செய்யாத அளவுக்கு சம்பவம். அப்ப நம்ம ஹீரோயின் என்ற உடம்ப விட்டு அந்த கோஸ்ட் போகும். மெல்ல மெல்ல நம்ம ஹீரோயின் அப்படியே கீழ இறங்கி வந்து லேண்ட் ஆவா. லேண்ட் ஆயினோனையும், "ஹேய் குழந்தை" அப்புட்ன மாரி ஒரு சத்தம். திரும்பி பார்ப்போம் நம்ம ஹீரோயின். அந்த கோஸ்ட்டா, "நீ உண்மையிலேயே ரொம்ப பியூர். உன்ட பாடி உண்மையிலேயே ரொம்ப பியூரா. அதெல்லாம் என்னையால இந்த அளவுக்கு மேஜிக்க பயன்படுத்த முடிஞ்சுச்சு" அப்புட்ன மாரி பேசிக்கல நம்ம ஹீரோயின், "என்னையா நீ குழந்தைன்னு கூப்பிட்டா?" அப்புட்ன மாரி பார்த்துக்கிட்டு இருந்திப்பா. நான் நினைக்கிறேன் 2 பேருக்கும் சேம் வயசு இருக்குங்கான். இவ என்ன நம்மள குழந்தைன்னுலாம் கூப்பிடுறா அப்புட்ன மாரி நம்ம ஹீரோயின் அங்கால திரும்பிக்கிட்டு இருந்திப்பா. அவளா ஏகப்பட்ட கேள்விய வச்சிருப்பா. நம்ம ஹீரோயின் ஒரு கோஸ்ட்ட ஃபர்ஸ்ட்டு தரம் பார்த்தேன் அந்த கோஸ்ட் எல்லாம் கேக்கும். அத மாரி கேள்விதான். அதால நம்ம ஹீரோயின் ஒண்ணுக்கும் பதில் சொல்லாம இக்னோர் பண்ணிக்கிட்டு இருந்திப்பா. நம்ம ஹீரோயின் நெனைக்கிறா, "இப்ப எனக்கு ரிலீஃபா இருக்கு. என்ட ஹார்ட்ல இருந்து ஏதோ ஒண்ணு மேல எழுறையாட்டம் இருக்கு. என்ட தலைய வந்து எவனோ ஒருத்தன் தூக்கி எறியறாட்டம் இருக்கு. என்ன ஃபீலிங் இது?" அப்புட்ன மாரி பாப்பா. அப்படியோ கண் பிளர் ஆயிக்கிட்டு வரும். "என்னடா இது தலையெல்லாம் சுத்துது" அப்புட்ன மாரி நம்ம ஹீரோயின் அப்படியே கீழ உழப்புவா. அந்த கோஸ்ட்டா, "ஹே குழந்தை" அப்புட்ன மாரி கத்தும். அதுக்கிடையிலே ஒரு ஆள் வந்து புடிக்குது. நம்மட ஆர்சியன் தான். நம்ம ஹீரோயின் பாப்பா. ஆர்சியன் அப்புட்ன மாரி ஆர்சியனா நம்ம ஹீரோயின் தலையில கைய வச்சு பாப்பாங்க. "என்ன இது உனக்கு அப்படி ஹை ஃபீவரா இருக்கு" அப்புட்ன மாரி சொல்லக்கில, "இல்ல நான் இப்போ ஃபைன் தான். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தேன்டா போதும்" அப்புட்ன மாரி சொல்லுவா. நம்ம ஹீரோயின் அப்படியே மயங்கி விழுந்துருவா. அவன்ற கையிலேயே. அவன் பாப்பான் நம்மோட ஹீரோயின்ற ஃபேஸ பார்த்த உடனே அவனுக்கா ஒரு மாதிரி ஆவிரும். உடனே போட்டுருவான். டெலிபோர்டேஷன் ஸ்பெல்லு. அத போட்டோனே அந்த இடம் ஃபுல்லா மிகப்பெரிய அளவுல ஸ்பெல் ஒண்ணு வருங்க. அத பார்த்து அந்த ப்ரீஸ்ட்டா எல்லாம் கத்துவானுல். "ஹேய் டெம்பிளுக்குள்ள எப்படியெல்லாம் டெலிபோர்ட் பண்ண போறா? இதெல்லாம் தடை செய்யப்பட்டது" அப்புட்ன மாரி அவன் வாய தொறந்து கத்த ஆரம்பிச்சக்கலயே, "வாய மூடுறா" அப்புட்ன மாரி அரட்டி விட்டுருவான் ஆர்சியன். கமலியாக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சு அப்புட்ன மாரி ஒரு மாரி டெரரா பார்ப்பான் அவனுல. அவனெல்லாம் அதே இடத்துல பதறி போய்த்துருவான். உடனே டெலிபோர்ட் ஆயிருவாங்க. ஆர்சியன் அந்த டெம்பிள்ல உள்ளாக்களா, இது என்ற வாழ்நாள் முழுக்க நான் பார்க்காத ஒரு டிவைன் பவர். உண்மையிலே இதானா ஒரு சயின்டிஸ்ட் பொறப்பு. அப்போ உண்மையிலேயே ஒரு சயின்டிஸ்ட் பொறந்துட்டாங்களா? அப்டின்ன மாரியெல்லாம் அவனுகள் பேசிட்டு இருப்பான். அது வந்து அந்த சொற்பொல் ஃபேமிலிய சேர்ந்த கமலியா, இது உண்மையிலேயே இந்த இந்த எம்பையரே பேசுங்க இப்ப இத பத்தி அப்டின்ன மாரி அவன் அந்த டெம்பிள்ல உள்ள ப்ரீஸ்ட் எல்லாம் பேசிட்டு இருக்கான். ஜெயினரா, "என்னடா இது? என்னைய மட்டும் தனியா விட்டுட்டு போயிட்டீங்க. நான் இப்ப தனியா இங்க என்ன இருப்பேன்? இது உண்மையிலேயே ரொம்ப ரூடா? என்னைய தனியா விட்டுட்டு போயிட்டீங்க. வரைக்குலே சேர்ந்து தானே வந்தோம்." அப்டின்ற மாரி தலைவன் சிரிச்சபடி பார்த்துட்டு இருந்திருப்பான். நம்ம ஹீரோயினோட இருந்த ஞாபகமெல்லாம் பாரு ஜெயினருக்கு. அவளோட இருக்கக்குள்ள மட்டும் நான் போரா ஃபீல் பண்ணதே இல்ல. நான் நெனச்சு கூட பார்க்காத அளவுக்கு எனக்கு சந்தோஷமா இருக்கு அவ கூட இருக்கும்போது.
அவ ஒவ்வொரு தரமும் ஒரு ஒரு சம்பவத்த செஞ்சு விட்டுர்றா. அப்டின்ற மாரி சொல்லிப்புட்டு தலைவன் நம்மட ஆர்சியன் வந்து நம்ம ஹீரோயின புடிச்சத நெனச்சு பார்க்குறான். அத நெனச்சு பார்த்துப்புட்டு, ஆனா இத மட்டும் நான் ஏத்துக்கல மாட்டேன். அப்டின்ற மாரி தலைவன் ஒரு மாதிரி சேடா ஃபீல் ஆவுற மாரி இருந்துச்சு. உடனே மூட சேஞ்ச் பண்ணிருவான். கடுப்பாயிட்டு இருந்தீப்பான். மனசுல எதையோ ஒண்ணு நெனச்சுக்கிட்டு ஒரு மாதிரி கடுப்பா அந்த இடத்த விட்டு பேய்த்திருப்பாய்ங்க. அதோட எபிசோட் முடியுது கைஸ். அடுத்த எபிசோட்ல சந்திப்போம். இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆல்ல போட்டுவிடுங்க. அப்பா அடுத்த எபிசோட் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். பாய் கைஸ். அடுத்த எபிசோட்ல சந்திப்போம்.